Hi students, இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே பார்த்த டேன்ஜென்ட் அண்ட் நார்மலோட கண்டினியூஷன் தான். டேன்ஜென்ட் அண்ட் நார்மல் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேன்ஜென்ட் அண்ட் நார்மல்னா என்ன? தொடுகோடு. அந்த தொடுகோடுல 90 டிகிரில இருக்கிற ஒரு கோடு, அதாவது செங்கோணத்துல அமைகிற ஒரு கோடுக்கு பேர் தான் நார்மல். என்ன சொல்றோம், அது எப்படி இருந்துச்சு பார்க்க? இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல ஒரு கர்வ் வரைஞ்சிடும். அந்த கர்வ் வந்து ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகிட்டு போகணும். ஃபுல்லா அந்த லைனே டச் ஆகிட்டு போகாது, அந்த பாயிண்ட்ல மட்டும்தான் டச் ஆகிடும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு நேற்றே சொன்னேன். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொன்னா, இப்போ அந்த பாயிண்ட்ல 90 டிகிரில மேக் பண்ற லைன் பேர் தான் நார்மல். இன்னொன்னு அந்த கர்வ், அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த லைனுக்கு பேரு தான் டேன்ஜென்ட். அந்த கர்வ் டச் ஆகுற பாயிண்டோட லைன் தான் டேன்ஜென்ட். அதுக்கு பெர்பெண்டிகுலரா உள்ள லைன் பேர் தான் நார்மல். அடுத்து போய் என்ன பார்க்கலாம்? இப்போ இந்த நார்மலுக்கும் டேன்ஜென்ட்டுக்கும் ஸ்லோப் ஆஃப் ஏ நார்மல், ஸ்லோப் ஆஃப் ஏ டேன்ஜென்ட் சொல்லிடணும். அதாவது எம்னா ஸ்லோப், எம்பினா டேன்ஜென்ட்டோட ஸ்லோப்னு சொல்லிடணும். dy/dx அதுல x1, y1 பாயிண்ட் வரும். இதோட nன்னா நார்மல், இதோட ரிவர்ஸ் சொல்லிடணுமா? ஏன்னா ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணா இது வந்து ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப ஸ்லோப்போட கண்டிஷன் படி பெர்பெண்டிகுலர்னா m1ஐயும் m2ஐயும் மல்டிபிள் பண்ணா மைனஸ் ஒன்று வரும். எப்போ m1ம் m2வும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் போது. இப்போ இதுல இருந்து m1 மட்டும் இருக்கு, m2 வேணாம்னா அந்த சைடு எடுத்து போவோம். அப்ப -1/mt வரும். அப்ப ரிவர்ஸ்ல வருதுன்னு அர்த்தம். ஒரு மைனஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டு dx/dy x1, y1 இதுதான் வந்து ஸ்லோப். ரெண்டு ஸ்லோப் சொல்லியாச்சா? இதுக்கு பெர்பெண்டிகுலர் சொல்லிட்டேன். ஒருவேளை பேரலலா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலா வரும்னு அர்த்தம். ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலா இருந்தா பேரலலா வரும். இதெல்லாம் நேத்தே சொல்லிட்டேன். அடுத்து வேற என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் த லைன். அதாவது ஒருவேளை லைன், இந்த லைனோட ஆங்கிள் தீட்டா கேக்குறான் அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, tan alpha is equal to modulus 1 minus m1 m2 minus m1 divided by 1 minus m1 into m2. இது தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஒருவேளை லைன் ரெண்டும் இன்டர்செப்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு லைன் ரெண்டும் எப்படி இன்டர்செப்ட் ஆகுது அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட், ரெண்டும் டச் ஆகுற மாதிரி ஒரு லைன் போகுது. இது எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஆக்சிஸ்லயும் தொட்டுட்டு போறதுக்கு எல்லாம் இன்டர்செப்ட் பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்க. அந்த இன்டர்செப்ட் பாயிண்ட் வந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, m வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி இன்டர்செப்ட் கண்டிஷன். இன்டர்செப்ட் கண்டிஷன் வந்து m1 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும். எப்படி? இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுத்தையுமே டச் பண்ணிட்டு போகும். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட், ரெண்டையும் டச் பண்ணிட்டு போறதுக்கு பேர் தான் இன்டர்செப்ட் பாயிண்ட். அதுக்கு ஸ்லோப் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போ என்னென்ன பார்த்தோம்? பெர்பெண்டிகுலர், பேரலல், தீட்டா வந்தா எப்படி, இன்டர்செப்ட் வந்தா எப்படி, அதுல நார்மல்னா என்ன, டேன்ஜென்ட்னா என்ன, நார்மல்னா என்னன்னு சொல்லிட்டோமா? வேற என்ன இருக்குன்னா, ஒருவேளை எழுதிருக்கீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னா என்ன? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னா 0. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்லோப் இருக்கு அப்படின்னா 0. ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னா 1/0. அப்ப நாட் டிஃபைன்டு.
எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்லோப் இருந்துச்சுன்னா ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0. ஒருவேளை ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னா 1/0, அப்ப நாட் டிஃபைன்டு. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஓகே. என்னென்ன சொன்னோம்? parallel, perpendicular, theta, intercept, x axis, y axis சொல்லிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? the slope of tangent to the curve x² plus 3y plus y squared equal to 5. பாயிண்ட் வந்து 1,1 ன்னு கொடுத்துருக்கான். முதல்ல கொடுத்துருக்கத டிஃபரன்சியேஷன் பண்ணிப்போம். அப்பதான் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். tangent to the curve, tangentக்கு அப்ப mt ன்னு வரும் ஸ்லோப். ஆமாவா? இப்போ இத டிஃபரன்சியேஷன் பண்ணால dy by dx வரும். அதானே mt. அதுல இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேலை முடிஞ்சு. என்ன கேட்டிருக்கான்? ஸ்லோப் ஆஃப் த tangent to the curve தான் கேட்டிருக்கான். இப்போ முதல்ல x² டிஃபரன்சியேஷன் பண்ணா 2x plus 3y டிஃபரன்சியேஷன் பண்ணா 3 dy by dx plus 2y dy by dx equal to 0. புரிஞ்சா? இப்போ நம்மளுக்கு தேவை dy by dx தான். இப்போ என்ன பண்ண போறோம்னா முதல்ல இந்த 2x அந்த பக்கம் எடுத்து போயிடலாம். 3 dy by dx plus 2y dy by dx equal to -2. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது 3 dy by dx னா mt plus 2y dy by dx னா mt equal to -2x. இப்போ 3m2 வையும் 2mt யையும் காமனா வெளில எடுத்துட்டோம்னா 3mt plus 2mt into y மட்டும் இருக்கும் equal to -2x. இப்போ 3mt plus 2mt is equal to -2x divided by y. அப்ப நம்மள்ட்ட இருக்குது 5mt equal to -2x by y. 5 கீழே கொண்டு வந்துடலாம். mt is equal to -2x divided by 5y. இப்போ x க்கும் y க்கும் பாயிண்ட் தெரியும் 1 1. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. mt is equal to -2 into 1 divided by 5 into 1. அப்ப -2 by 5. mt is equal to -2 by 5. அவ்வளவுதான். இப்போ tangent, slope of a tangent வந்து -2 by 5. அவ்வளவுதான். என்ன பண்ணோம்? கொடுத்திருக்கத டிஃபரன்சியேஷன் பண்ணோம். ஏன் பண்ணோம்? dy by dx வந்தாதான் அதுக்கு பேரு mt, அதாவது ஸ்லோப் ஆஃப் a tangent. அதனால டிஃபரன்சியேஷன் 3x பொறுத்து தான் டிஃபரன்சியேஷன் பண்றோம். அப்ப y பண்ணா dy by dx plus y ஸ்கொயர்ட் பண்ணா 2y, திருப்பி y பண்ணும்போது dy by dx. இந்த இடத்துல y பண்ணா 1 into dy by dx equal to 0. 5 பண்ணா 0 ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன வந்துச்சு? இந்த 3ஐயும் 2ஐயும் அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த 2x மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா -2x ஆயிடும். இப்போ 3 இதுக்கு பதிலாக mt எழுதிக்கலாம் பிளஸ் 2y இதுக்கு பதிலாக mt is equal to -2x. இதுல இருந்து mt தனியா காமனா வெளில எடுத்துட்டு 2y y மட்டும் அப்படியே வச்சிருக்கேன் -2x. இப்போ இந்த y அந்த பக்கம் டிவைட்ல போயிடுச்சா? 3mt 2mt ஆட் பண்ணா 5mt -2x by y. நம்மளுக்கு தேவை mt, அதனால 5 கீழே டிவைட்ல கொண்டு வந்துட்டேன்னா இப்போ mt is equal to -2 by 5. x க்கும் y க்கும் பாயிண்ட் கொடுத்துருக்கானா அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சு. இதே சம்மு தான், ஆனா நார்மல்ல கேட்டிருக்கான். அப்போ நார்மல்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? என்ன கண்டிஷன்? அதாவது mn is equal to -1 divided by mt கிடைக்கணும். அப்ப mt மஸ்ட் கண்டுபிடிச்சாதான் mn தெரியும், கண்டுபிடிக்க முடியும். இப்போ முதல்ல கொடுத்திருக்கிறது என்ன? xy equal to 12. இதை டிஃபரன்சியேஷன் பண்ணோம். பாக்குறப்ப எப்படி தெரியுது? uv. அப்ப
அப்ப u v dash plus v u dash பண்ணா 1 equal to 0. இப்போ x dy by dx equal to minus y அந்த பக்கம் போயிடுச்சு. நம்மளுக்கு தேவை dy by dx அப்ப என்ன கிடைக்கும் dy by dx is equal to minus y divided by x. ஓகேவா? இப்ப dy by dx கிடைச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் mt equal to minus y by x. நம்மளுக்கு தேவை mn. அப்ப minus 1 by mt minus 1 by minus y by x. minus minus cancel ஆயிடுச்சு. reciprocal மாறுச்சுன்னா x by y வரும். இதுதான் mn. x by y வந்துருச்சு. இதுல கொண்டு போய் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா x க்கு பதிலா 3 y க்கு பதிலா 4. x, y தான பாயிண்ட் இருக்கும். அப்ப mn is equal to 3 by 4. அவ்வளவுதான். புரிஞ்சு. இதே மாதிரி தான் டான்ஜென்ட் கண்டுபிடிச்சு நார்மல் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். பாயிண்ட் ஆன் த கர்வ், அதாவது the point on the curve, கர்வோட பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்னன்னா y is equal to x squared minus 2x plus 3, where the tangent is parallel to x axis. Where the tangent வந்து parallel to x axis. Parallel to x axis. இப்படி எழுதுனா parallel. Parallel to the x axis. இப்போ என்ன பண்ண போறோம்னா tangent வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான், tangent வந்து x axis க்கு parallel-ஆ இருக்கு. அப்ப என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்கான், பாயிண்ட் ஆன் த கர்வ் கண்டுபிடிக்க சொல்லிருக்கான். இப்போ என்ன பண்ண போறோம்னா mt tangent வந்து x axis க்கு parallel-ஆ இருக்கு. அப்ப x axis ஓட ஸ்லோப் வேணும்னா அது வந்து 0. இது கண்டிஷன் வேண்டி தெரியும். x axis ஓட ஸ்லோப் வந்து 0. அப்ப mt வந்து 0. இது முடிஞ்சிச்சு இதோட. இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணா mt கிடைக்கும். அதுல போய் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா பாயிண்ட் கிடைச்சிடும். இப்போ என்ன பண்றோம், y equal to இருக்கு. அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணா dy by dx equal to 2x minus 2. அவ்வளவுதான். இப்போ dy by dx equal to ஏற்கனவே mt is equal to 0 ன்னு கண்டுபிடிச்சாச்சா. dy by dx is equal to 2x minus 2. அப்ப இந்த 2x minus 2 அப்படியே இருக்கட்டும். இந்த dy by dx க்கு பதிலா 0 ன்னு போட்டுக்கலாம். அப்ப நமக்கு தேவை x minus 2 அந்த பக்கம் எடுத்து வந்தோம்னா plus 2 ஆயிடும். 2 க்கு 2 க்கு கேன்சல். அப்ப x is equal to 1. அவ்வளவுதான். பாயிண்ட் ஆன் த கர்வ் கண்டுபிடிச்சாச்சு. என்ன சொல்லியிருக்கான், பாயிண்ட் ஆன் த கர்வ் கேட்டிருக்கான். கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னா tangent வந்து parallel to x axis. tangent parallel to x axisனா ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப முதல்ல tangent கண்டிஷன் எழுதுறதுனால எழுதிக்கலாம், தப்பு இல்லை. அது ஈக்குவலா மாறும்போது tangent வந்து x axis க்கு ஈக்குவலா இருக்கு. x axis ஓட வேல்யூ வந்து 0 ன்னு சொல்லிப்போம். x axis ல ஸ்லோப் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0. இப்போ இதுக்கு வந்து dy by dx ஏற்கனவே கொடுத்துருக்கதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிருக்கேன். இப்போ இதோட வேல்யூ 0 ன்னு தெரியும். 2x minus 2 நம்மளுக்கு தேவை x. இப்போ என்ன பண்ணிருக்கோம், 2x minus 2 அந்த பக்கம் போனா plus 2, x is equal to 1 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நார்மல்லையும் ஒரு சம் இருக்கு. நார்மல் வந்து parallel to y x axis. parallel to x axis. கொஸ்டின் இதுதான். நார்மல் வந்து parallel to x axis-ஆ இருந்துச்சுன்னா அதோட dy by dx எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து கொஸ்டின். நான் வேற எதுவும் கொடுக்கல, பாயிண்ட் ஆன் த கர்வ்லாம் கொடுக்கல, பாயிண்ட் ஆன் த கர்வ் கேட்கல, ஈக்குவேஷனும் கொடுக்கல. நார்மல் வந்து x ஆக்சிஸ்க்கு பேரலலா இருந்துச்சுன்னா அந்த ஸ்லோப் ஆஃப் எ நார்மலோட ஆன்சர் எப்படி இருக்கும்னு தான் கேட்கலாம். இப்போ நார்மல்னா m n parallel to m x. இப்போ m n வந்து parallel to m x னா
ஈக்குவல் டு 0 ஆயிடும். இப்போ m ஸ்லோப் வந்து 0 அப்படின்னா mn வந்து parallel to mx, அதாவது நார்மல் வந்து parallel x axis இருக்கு. இப்போ x axisல இருக்கிற ஸ்லோப் வந்து 0, அப்ப mn வந்து 0 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. mn னா என்ன? minus dx by dy equal to 0. அப்ப dx by dy equal to 0. minus எடுத்த பக்கம் போனா 0 ஆகும். Next, the slope of tangent at the point h comma h of the circle. The slope of x squared plus y squared equal to a squared ங்கிறது சர்க்கிளோட ஈக்குவேஷன் எல்லாருக்கும் தெரியும். தெரியலனா கத்துங்க. இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன். The slope of tangent கண்டுபிடிக்கணும். இதோட பாயிண்ட் வந்து h, h. So slope of tangent னா முதல்ல என்ன பண்ணுவோம்? இத டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும். 2x plus 2y into dy by dx equal to 0. நமக்கு தேவை dy by dx தானே. அப்ப dy by dx அப்படியே இருக்கட்டும். இந்த 2y இங்கே இருக்கட்டும். முதல்ல அந்த 2 அந்த கொண்டு போனா minus 2x. 2 க்கு 2 கேன்சல் ஆயிடும். So dy by dx is equal to minus x by y. dy by dx is equal to minus x by y. So dy by dx கண்டுபிடிச்சாச்சு. tangent. இதுக்கு பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கா? h, h. அதாவது x க்கும் h தான், y க்கும் h தான். அப்ப minus h, h. கேன்சல் பண்ணிட்டோம்னா minus 1. இதுதான் mt. Tangent of the slope. The slope of tangent to the curve. Slope of அதேதான் கண்டுபிடிக்க வேண்டியது slope of tangent to the curve. ரைட்டா? இப்போ அதோட ஈக்குவேஷன் என்னன்னா, இப்போ பாராமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்கான். 3t squared plus 1 y is equal to t squared minus 1. x is equal to 1. Slope of tangent to the curve வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல இருந்து நமக்கு dy by dx தான் கண்டுபிடிக்க தெரியும்ல. இப்போ என்ன பண்றோம்? முதல்ல dx by dt என்ன வரும்? 6t. இதுல இருந்து dy by dt 2t. ரைட்டா? இப்போ இத dy by dx க்கு கன்வர்ட் பண்ணுங்க. dy by dx is equal to 2t by 6t. t க்கு t க்கு கேன்சல். 1 2 is to 3 2 are 6. அப்ப 1 by 3. சாரி, இந்த क्वेश्चनல வந்து இங்க t cube. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 3t squared வருமா? அப்ப இங்க 3t squared கேன்சல் பண்ணும்போது 1 3 is 3, 2 3s are 6. அப்ப 1 by 2 into t. 1 by 2 into t squared கேன்சல் பண்ணும்போது t. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்? ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் தான் கேட்டிருக்கான். பாயிண்ட் x is equal to 1 ன்னு கொடுத்திருக்கோம். இப்போ இந்த x is equal to 1 னை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வரும்? x is equal to 1 ன்னு கொடுத்தோம்னா x is equal to, ஏன்னா நமக்கு இது வந்து t ல தான் கிடைச்சிருக்கு. அப்ப t யோட பாயிண்ட் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாதானே mt கிடைக்கும். ஏன் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு குழப்பிக்க வேண்டாம். இங்க x வந்து பாராமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்கோம், x உம் y உம். அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணி நம்ம வழக்கம் போல dy by dx கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவை? ஸ்லோப் ஆஃப் a tangent தான் தேவை. அப்ப ஸ்லோப் ஆஃப் a tangentக்கு பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு இங்க t தான் இருக்கு. அப்ப இங்க t யோட பாயிண்ட் வேணும்னா அதுக்காக தான் இங்க x is equal to 1 ன்னு கொடுத்துருக்கான். இத போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா t யோட பாயிண்ட் கிடைச்சிடும். அதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்லோப் ஆஃப் a tangent கிடைச்சிடும். இந்த x க்கு பதிலா 1 ன்னு போட்டா 3t squared plus 1. இந்த 1 இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0வா? 0 is equal to 3t squared. அப்ப t is equal to 0. இத போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா?
அப்ப mt is equal to 1/2 into 0. அப்ப slope of a tangent ஓட வேல்யூ வந்து 0.